நான் இந்த ஆத்துல இருந்து எதை கத்துண்டேனோ இல்லையோ காப்பி ஆத்த நன்னா கத்துன்னு இருக்கேன். இப்படி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பாக்குறச்சே நேக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது. கலகலப்பா இருந்தோம். கஷ்டமோ நஷ்டமோ குத்தமோ குறையோ நன்னாதானே இருந்தோம். நான் கூட கேள்விப்பட்டேன் சந்தானம் இப்போ அம்புஜத்தோட இல்லையாமே. வேண்டாம், அம்புஜத்தை பத்தி இப்ப நாம பேச வேண்டாம். பாவம், அன்னைக்கு சந்தானம் வந்து சொல்லிட்டு போனான். நடந்ததெல்லாம் விவரிச்சு சொல்ல சொல்ல எங்க எல்லாருக்கும் எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுமா? இத பாரு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசப்படாது. மச்சனரை பத்தி நான் குத்தம் சொல்லல, அவர் பக்கம் நியாயம் இருக்கு. அவரோட நிலைமையும் எனக்கு நன்னா புரியறது. திடீர்னு வந்தார், தன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்தார், கிளம்பிட்டார். இருந்தாலும் யார் சரி யார் தப்புன்னு ஆராய போறதில்ல. ஆனா அம்புஜத்துக்கு ஏதோ வலுவான காரணம் இருந்திருக்கு. இல்லைன்னா 2 குழந்தைகளையும் மச்சனர்கிட்ட ஒப்படைச்சிட்டு விலகி இருக்க மாட்டான். அதனாலதான் அந்த பிரிவினை ஏற்பட்டு இருக்கு. ஒருவேளை அவ சேர்ந்து இருந்திருந்தாள்னா நிலைமை இன்னும் மோசமா போயிருந்திருக்கலாம். அவ 2 பேருக்கும் ஒத்து போகாம அம்புஜா ஏதாவது ஏடாகூடமா முடிவு எடுத்துட்டா, அந்த சின்ன சிறுசுகளோட எதிர்காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. அதனால நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன மண்ணி இது? பொதுவா மச்சனருக்கு சாதகமா தானே பேசுவேள். இத பாரு, நான் யாருக்கும் சாதகமாவோ பாதகமாவோ பேசல. அம்புஜா எடுத்த முடிவுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு பார்த்தேன், அவ்வளவுதான். வேற ஏதாவது பேசலாமா? இல்ல சேஷு, இவர் என்ன ஆராய்ச்சி பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். வெளி மனுஷாளுக்கு இல்லைனாலும் முக்கியமா ஆத்ம மனுஷாளுக்கு தெரியணும் இல்லையா? என்ன சோமசேகரா, நான் அபிப்பிராயப்படுறது சரிதானே? ராமசுப்பு, ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கே தவிர என்ன ஆராய்ச்சி என்ன ஏதுன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியல. லோச்சாக்கு கூட தெரியல, எல்லாம் பூடகமா மர்மமா இருக்குன்னு சொல்றா. இந்த ஆராய்ச்சி இங்க பண்ண முடியாது, நான் பட்டணத்துக்கு போறேன்னு திடீர்னு கிளம்பி போயிட்டேள். சோமசேகரன் தான் என்கிட்ட சொன்னான். நீங்க என்ன பண்ண போறீங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இந்த ஆத்து பொண்ணோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. என்ன சோமசேகரா, நான் சொல்றது சரிதானே? அண்ணா, சில விஷயங்கள்ல நான் தலையிடுறது முறையா இருக்காதுங்கிறதுக்காக பேசாம இருந்தேன். உங்களுக்கு இருக்கிற இதே கவலை இதே அக்கறை மாப்பிளைய பத்தியும் லோச்சாவை பத்தியும் எனக்கும் உண்டு. அண்ணா எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். எதிர்காலத்துல அண்ணா தம்பி உறவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ இது பரியந்தம். அண்ணா பல வருஷம் நம்மளோட இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அதுக்காக அண்ணான்ற உறவு எப்பவுமே மாறாது. அதனால அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்படுறாரோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம். கேட்கிறாரோன்னு சொல்லு ராமசுப்பு. நீங்க பட்டணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியாவது தெரிஞ்சுக்கணும்னு பிரயாசப்படுறேன். யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியணும் இல்லையா? என் புள்ள ஜெயராமனுக்கு தெரியும். அவனையும் ஆராய்ச்சியில சிறுக சிறுக ஈடுபடுத்தின்னு இருக்கேன். இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றி அடைஞ்சேன்னா இந்த உலகமே வேற மாதிரி ஆயிடும். அதாவது சிந்தனை, செயல், குணாதிசயம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல தயாரா இல்லை. என்னை யாரும் வற்புறுத்த வேண்டாம், நான் வரேன். இவர் சொல்றதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா இத பத்தின குறிப்புகள் ரிக்வேதத்துல இருக்கு. நான் கிளம்புறேன். என்னது இது? இவன் எங்கடி போறா? மாப்பிள்ளை அங்க எழுந்துட்டார், அதை கவனிச்சு இவளும் புறப்பட்டுட்டா. அவ கவலை அவளுக்கு. சரி சரி, அது இருக்கட்டும். இருந்து இருந்து நாம எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கோம்,
மனசுக்கு நிறைவா இருக்கு. 3 பொண்களும் இருக்கும். அபூர்வமா 3 மாப்பிள்ளைகளும் இருக்கா. பெரியப்பாவும் வந்திருக்கார். இந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்துல அப்பாட்ட நவக்கிரக ஹோமமோ இல்ல வேற ஏதாவது விசேஷ பூஜையோ பண்ண சொல்ல போறேன். எல்லாரோட க்ஷேம நலனை கருதி. மாமா, என் சின்ன அறிவுக்கு தோணுனதை சொல்றேன். நம்ம ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணா நன்னா இருக்கும்னு தோன்றது. கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், எதுவா இருந்தாலும் அண்ணாண்டு கேட்டுக்கோ. பூஜை தானே பண்ணணும். அதுக்கே இவ்வளவு தயக்கம்? தாராளமா பண்ணலாம். எல்லாரும் வந்திருக்கா, சகல சௌபாகியமும் உண்டாகட்டும். அப்போ பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் ஏன் பெரிய தாத்தா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க பெரியவாளோட இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அவரோட இருக்கும் போதெல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள், அப்புறம் சுவாரஸ்யமான கதைகள் அதெல்லாம் கேட்டிருப்பேன் இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. முதல்ல இந்த பூணலை இப்படி சுத்தறத நிறுத்து. அது தப்பு. இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? கதையா? நிறைய அனுபவங்கள் இருக்கு. சொல்ல போனா உண்மைய கதை மாதிரி சொல்றவாளும் இருக்கா, கதைய உண்மை மாதிரி சொல்றவாளும் இருக்கா. அதெல்லாம் அவ மனசாட்சிய பொறுத்தது. பெரியவாளை பத்தி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் எதையானு சொல்றது உங்ககிட்ட இப்போ? ஏடா சீனோ, இப்ப எதுக்கு பெரிய தாத்தாவை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? படின்னு சொன்னா அதுக்கு துப்பு இல்ல, உட்காந்து கதை கேட்டு இருக்கான். இப்படி இருந்தா உருப்பட்ட மாதிரி தான். கேட்டுண்டியா சீனு? மண்டையில உரைக்கிற மாதிரி இன்னும் 4 தடவை சொல்லுங்க. அவையும் சேஷு அவன் ஒன்னும் சொல்லாதே. ஆமா, இங்கேயே இருக்கட்டும். இங்கேயே இருக்கட்டும் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குடும்பத்தை பத்தி இவனும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சின்ன குழந்தைகள்னு இவாளை நாம ஒதுக்கிடக்கூடாது. ஏன்னா பிற்காலத்துல இந்த குழந்தைகள் தான் குடும்பத்துக்கும் சரி சமூகத்துக்கும் சரி பிரதானமா இருக்க போறா. இப்போ ருக்குவே எடுத்துங்களேன். வெங்கட்டுவே எழுந்திருக்கா. வெளி உலகம் அவ்வளவா அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் சுயமா தன் காலில் நிற்கணுங்கிற வைராக்கியத்தோட சிந்தனையோட இருக்காளா இல்லையா? அத நாம வரவேற்கணும். அதே மாதிரி குழந்தை பருவத்துல சில விஷயங்கள் தெரிஞ்சாதான் பிற்காலத்துல முன்னுக்கு வரத்துக்கும் சரி பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கும் சரி உபயோகமா இருக்கும். அதனால இவாளை ரொம்ப அடக்கி வைக்க கூடாது. இப்போ சோமசேகரனே எடுத்துக்கோயேன். அவன் எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடான சுதந்திரம் கொடுத்துருக்கானா இல்லையா? சோமசேகரன் சொன்ன ஞாபகத்துக்கு வருது. நான் அவன்கிட்ட சொன்னேன், நம்ம குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் நம்ம பரம்பரையை பத்தின வம்சாவளி பத்தி குறிப்பு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு, அதை ஆவணப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேன். ஒவ்வொருத்தர்ட்டையும் கையில மச்சமுள்ள ராமர் படத்தையும் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா. ஆமா ஆமா, அப்பா திடீர்னு ஒரு நாள் எங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொத்தை பிரிக்கணும் அப்படி இப்படின்னு. என் கனவுல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வந்து சொன்னார் இல்லையா, உன்னோட 5வது தலைமுறை ஒன்று சேர்றதுக்கு நான் காரணமா இருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் கொடுக்க போற இந்த விவரங்களும் ஒரு பொக்கிஷமா இருக்கட்டும். பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததா வழி வழியா நமக்கு வந்த சொத்து விவரம். சொத்து விவரம்லாம் இப்ப எதுக்கு மாமா? என்ன முடிக்க விடு சேஷு. யார் யாருக்கு என்னென்ன சேரணுமோ, யார் யாருக்கு என்ன பிரிச்சு கொடுக்கணுமோ அதையும் இப்பவே பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன்னா
நான் இன்னும் எத்தனை காலம்னு எனக்கு தெரியாது. அப்பா எதனால அவருக்கு அந்த எண்ணம் தோணித்துன்னு தெரியல. நாங்க தான் அதுக்கு இப்ப என்ன அவசரம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்திட்டோம். மாமா மனசுல 1000 விஷயம் இருக்கு. ஆனா நான் பெருமைக்காக சொல்லிக்கல, மத்தவ யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயத்த கூட மாமா என்கிட்ட பிரத்யேகமா சொல்லுவா. உங்ககிட்ட சொன்னத அப்புறம் என்கிட்டயும் சொல்லுவார் தனியா. ஆமாண்டி, மத்தவா கிட்ட சொல்லாத விஷயத்த கூட நம்ம 2 பேர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாருன்னு அந்த அர்த்தத்தை தான் சொன்னேன். சேஷு, அவளுக்கு ஒரு பெருமை வேண்டி இருக்கு. இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன், இதை சம்பந்தப்படுத்தி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். சில பேர் பெரியவா தரிசனம் முடிச்சுட்டு மற்றவாள்கிட்டெல்லாம் பெரியவாளுக்கு நான் தான் ரொம்ப பிரியம் அப்படின்னு தன்னை பத்தி பெருமையா சொல்லிப்பா. ஆனா பெரியவாளுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான், எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டா. இவா வசதி அவா வசதி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சோமசேகரன் விஷயத்துல இதே தான். ருக்கு கிட்ட போய் கேட்டா அப்பாக்கு என் மேல தனி வாஞ்ச அப்படின்னு சொல்லுவ. அப்படி சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம் அவளுக்கு. உங்ககிட்ட கேட்டா நீயும் அதே தான் சொல்லுவ. வாஸ்தவம் தான், அப்பாவுக்கு எப்பவுமே தனி அக்கறை உண்டு என் மேல மத்தவாளை விட. அது இருக்கட்டும், சமீப காலமா இந்த குடும்பம் பிரிய போறது 5வது தலைமுறையில தான் ஒண்ணு சேரும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருக்கார். அதனாலதான் ராமர் படத்தையும் வம்சாவளி குறிப்பையும் எங்க எல்லார்ட்டையும் கொடுத்து வச்சிருக்கார். இந்த விஷயங்கள்லாம் சீனுவுக்கு அவசியம் தெரியணும். இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், கருத்து. அவையும் இப்ப தெரியறதா இவனோட முக்கியத்துவம். அதனால தான் அவனை இங்கேயே இருக்க சொன்னேன். அது மட்டும் இல்லை, இவனுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள சந்ததிகள் பற்றி இவனுக்கு தெரியணும். அதை பற்றின குறிப்பும் இவன் வச்சுக்கணும். சீனோ, நான் சொன்னதெல்லாம் கவனமாக கேட்டுண்டியோனோ? இதே மாதிரி எல்லா குடும்பங்களும் தங்களோட முன்னோர்களை பற்றியும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறது சிரேஷ்டம், சர்வோத்தமம். இது தொப்புள் கொடியை இணைக்கிற மாதிரி ஒரு பந்தம். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தரோட ஒருத்தர் சம்பந்தப்பட்டவாதான். அதனால்தான் வசுதைவ குடும்பகம், இந்த உலகமே ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்றோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.